ரக்னேஸ்வரன், இந்த தொகுதியில இதெல்லாம் பண்ணோம்னா வெற்றி பெற்று இருக்கணுமே, 2021லயே தோல்வியுற்ற தொகுதி தானே, அப்ப மக்கள் உங்களை ஏற்கவில்லை தானேங்கிறாரு பரந்தாமன். நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சார். மக்கள் எங்களை ஏற்கவில்லை என்று அதிமுக காரர்களை நம்முடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்கன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரலையே, அப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் உங்களை ஆதரிக்கலன்னு அர்த்தம். அதை ஒத்துக்கிறீங்களா? உண்மைதானே? தேர்தல் வெற்றி பத்தி சொல்றாரு. வெற்றி பெறக்கூடிய தொகுதியில அதுவும் தேர்தல் செல்வாக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் தேர்தல். இந்த தொகுதியினுடைய தேர்தல் இப்ப தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பற்றி பேசினா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க, அப்ப உங்களை நிராகரிச்சிருக்காங்க, அடுத்த ஒரு ஆர்குமெண்ட் போவாரு. ஓகே ரைட். நான் கேட்கறது அந்த தொகுதியில இன்னைக்கு தேர்தல் நடக்குது, இங்க நீங்க செல்வாக்க நிரூபிக்கணும். ஏற்கனவே மேற்கு மண்டலம் எங்களுடைய செல்வாக்கான பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் சொல்றாரு அங்கேயே தோல்வி அடைந்தவங்க தான் அவங்க, பொது தேர்விலேயே பொது இதுலயே நடந்த தேர்தலே நடந்தது அப்படிங்கிறார். கரெக்ட். ஓகே. அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் நெசவு தொழில் செய்யறவங்க. நெசவு தொழிலுக்கு கைத்தறிக்கு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 700 யூனிட் மின்சாரத்தை இலவசம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கட் பண்ணீங்களா சாமிகளா? அதற்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்களா? ஆகையினால இவர்களை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு பொய் சொல்லும் பழனிசாமின்னு சொல்லி. அந்த பொய் சொல்லும் பழனிசாமி அவர்கள் தான் நீங்க சொல்றீங்களே. நான் இன்னொன்னு மாத்தி சொல்றேன். உண்மை பேசாத திமுக காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? நாங்க வந்தா நீட்டு ரத்து செய்வோம், நாங்க ஒரே சூட்சம் இருக்குன்னு சொன்னீங்க, ரத்து செஞ்சீங்களா? அப்ப நீங்க உண்மை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா? அப்போ நீங்க வந்த உடனே சொத்து வரி உயர்த்த மாட்டோம், கொரோனாவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, 150% உயர்த்திருக்கீங்க, நீங்க பொய் சொன்னீங்களா உண்மை பேசுனீங்களா? மின்சார கட்டணம் 52%, நீங்க உண்மை பேசி மக்கள் ஓட்டு அறுவடை பண்ணீங்களா பொய் சொல்லி அறுவடை பண்ணீங்களா? ஆகவே கண்டிகை நீர்த்தேக்கம் 75 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தாரு, அது பொய் சொல்லுகிற பழனிசாமி இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தது. எப்ப கொண்டு வந்தாரு? அவருடைய ஆட்சி காலத்துல தான். ஏன் வெற்றி பெறலன்னு கேக்குறாரு. வெற்றி பெறலையே. 1,65,00,000 வாக்குகள் பெற்று முதலமைச்சர் வேட்பாளராக நின்றது யாரு? பிரச்சனை இந்த தொகுதிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை தான் இது. 1.5 வருஷ காலத்துல நான் 5 வருஷ காலத்துல எவ்வளவு எதிர்மறை வாக்குகள் ஒரு கட்சி ஆளுங்கட்சி பெறுமோ அத 1.5 வருஷத்துல அறுவடை பண்ணி இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியினர். உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடந்தது? இப்பதான் நடந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதுல 33 வார்டுல 32 வார்டுல வெற்றி பெற்றிருக்காங்க இந்த ஈரோடு கிழக்கு பகுதிக்கு உட்பட்டதுல. அப்ப எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ஏன் வெற்றி பெறாங்க? உள்ளாட்சி தேர்தலுக்கு உட்பட்டதுதானே அந்த வேங்கை வயல் புதுக்கோட்டது. அதென்ன சரி பண்ணி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் குற்றது பண்ணி உள்ளுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு சொல்லுங்க சார். ஈரோடு புதுக்கோட்டை ஆமா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் ஆட்சி நடத்துது. அப்ப ஆட்சி நடத்தக்கூடிய எல்லாரும் பொறுப்பேற்கத்தான் செய்யணும். அப்படி ஆதாரம் இல்லாம ஒரு குழு போடுறீங்க, குழு போட்டா விசாரிக்கும். ஆனா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பதில கொடுக்காம நேரடியா புதுக்கோட்டை அப்படின்னா அது இதுக்கான பதிலையும் சொல்லுங்க. புதுக்கோட்டை இதையும் நாங்க தேர்தல் களத்துல நீங்க பரப்புரை செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா பிரச்சனையும் பேசலாம். இல்ல அதுக்கு நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கா? 32 வார்டையும் சொல்லுங்க சார். நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படின்னா நீங்க ஆறுமுக பெருமாள் ஆதித்தனை நீங்க ஹைகோர்ட்ல மண்டையை உடைச்ச ரத்தத்தை ஒழுவட்டீங்க, வழக்கறிஞர் வாகனத்தை சூறையாடினீங்க. அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாம இருந்தது. அதை நான் சொல்லவா? ஆகையினால அதெல்லாம் கருப்பு சம்பவம் தூக்கி தூர போட்டுருங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நாட்டுல முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் குடும்பத்தை வண்டி ஓட்டிடுச்சு. இப்ப நீங்க 13,000 ரூபாய் ஏத்திருக்கீங்க. நீங்க பண்றது எல்லாமே ஒரு முறை பால் விலையை குறைச்சிங்க, 2 முறை ஏத்திருக்கீங்க. இதெல்லாம் யாரு கேட்க போறா? டாஸ்மார்க்ல படிப்படியா குறைப்பீங்க. சொத்து வரி பத்தி சொன்னீங்கல்ல, சொத்து வரிக்கு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்த நினைவு இருக்கா? சொத்து வரி உயர்த்துவதற்கான ஒரு ப்ரொபோசல் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சியில, உங்களுக்கு நினைவு இருக்காது? கரெக்ட் சார், கொண்டு வந்தாங்க சார், நான் இல்லன்னு சொல்லல. 150% உயர்த்தினாங்க. ஆனா ரொம்ப டெக்னிக்கா திமுக எவ்வளவு அழகா அதை கையாண்டாங்க தெரியுமா? 15வது நிதிக்குழு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு, அதனால நாங்க அதை ஏத்துறோம். சரி, அதை ஏத்துறீங்க. பால் விலை ஏத்துறீங்களே, இது எதனாலப்பா? ரைட். நான் தயிர் விலை ஏத்துறீங்களே, அதுவும் எல்லா நெய் விலை ஏத்துறீங்களே. ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய விலை உயர்வு உள்ளிட்ட அம்சங்களை களத்துல நாங்க முன்வைக்கிறோம், மக்கள் அதை ஏற்பாங்க. அப்படிங்கிற கட்டணத்தை இதுக்கு முன்னாடி 2014 அதிமுக அரசு ஏத்தியது எவ்வளவு? 85 காசு. ஆனா நீங்க 27 ரூபாய் 50 காசு ஏத்துறீங்க. ஒரு முறை இது பண்ணா ஒரு மாசத்துக்கு கணக்கெடு பண்ணீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. இப்ப கணக்கெடுவே இல்ல. ஆதார் அட்டை கம்பல்சரின்றீங்க. என்ன நோக்கம்?
அப்ப பிஜிஆர் நிறுவனம் 460 கோடி எங்க காசு இல்லைன்னாங்க திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி. இப்ப எப்படி வந்துச்சு? உடனே டெண்டரே இல்லாம பிஜிஆர் நிறுவனத்துக்கு இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. என்ன அவசரம் ஆதாரம் அப்படி கொண்டு போறது? சேர்த்துட்டாங்கல்ல, சேர்த்ததுக்கு பிறகு சில தகவல்கள் காணாம போச்சுன்றீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுடைய முரண்பாடுகளின் மொத்த உருவமா இன்றைக்கு நீங்கள் உண்மையை மட்டுமே பேசுகிற திமுக காரர்கள் ஆட்சி செய்றீங்க. சரி, ரைட். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட வரேன். அருணன், ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வு அல்லது விலை உயர்வு உள்ளிட்ட அம்சங்கள்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கும், இதற்கான பதிலை நாங்க களத்துல பேசுவோம் அப்படின்னு திரு அக்னேஸ்வரன் முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல் விஷயம், அவர் எடப்பாடியார் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று ரொம்ப நம்பிக்கையோட பேசுறாரு. நீங்க நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க, கள யதார்த்தம் என்னன்னு. நான் அதை நினைவுபடுத்த விரும்புறேன். 2021 இதே தொகுதியில ஒன்றுபட்ட அதிமுக நின்று அந்த கூட்டணியில பாஜக மட்டுமல்ல பாமகவும் இருந்து அப்பொழுதே அதிமுக தோத்து போச்சு. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் TKS நம்முடைய இளங்கோவன் அவங்களுடைய புதல்வர் வெற்றி பெற்றார். இப்ப அதிமுகவுடைய நிலைமை என்ன? கலை யதார்த்தம்னு அதை பார்க்கணும்ல. இப்போ ரெட்டை இலை சின்னம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அவர் பன்னீர்செல்வம் வாபஸ் வாங்கிட்டார் வேட்பாளரை. டிடிவி தினகரன் வேட்பாளரை வாபஸ் வாங்கியிருக்கார். ஆனா வேடிக்கை என்னன்னா, இவ்வளவுக்கு பிறகும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பன்னீர்செல்வம் பற்றி என்ன பேசுறார்? அவர் திமுகவின் பி டீம். அவருடைய வேட்பாளர்கள் யாருன்னா மாமிச கடைக்காரர்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன கதியோ அதுதான் ஏற்பட்டிருக்கு. இரட்டை இலை சின்னத்தை முடக்க முயற்சி செய்தவர், ஆனா அதுல வெற்றி பெறல. அப்படின்னா இந்த ஒன்றுபட்ட அதிமுக அல்ல. அதுக்காக சொல்ல வர்றேன். டிடிவி தினகரன் வேட்பாளர் வாபஸ் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு என்னவோ இரட்டை இலை சின்னம் கிடைச்சிருச்சுங்கிறாங்க. சின்ன நல்ல சின்னம் தான், ஆனா அது எடப்பாடியார் கையில இருக்கு, ஆகவே அது பிரயோஜனப்படாது, அது 5000 10,000 ஓட்டு தான் வாங்கி தரும் அவர் சொல்றாரு. இவர் வாபஸ் வாங்கிட்டாரு வேட்பாளரை பன்னீர்செல்வம் ஐயா. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, நாங்க இரட்டை இலைக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவோம், ஆனா தென்னரசுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டோம், அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, நம்ம பார்த்ததே இல்லை. குழப்பங்களுக்கு பிறகு இன்னைக்கு ரெட்டலையை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் பின்னாடி அத்தனை கூட்டணி கட்சிகளும் வர்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில இருக்காங்க. அதை தவிர்த்து எல்லோரும் இருக்கும்போது ஒரு மாரல் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா நீங்க அதிமுகவை? எல்லோருமே இதே விதமா இருக்கு. திரு சேகர் பாபு நியூஸ் 18 தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் 80% வாக்குகளை நாங்கள் பெறுவோன்றார். போலாகிறதுல 80% வாக்குகளை பெறுவோம் அப்படிங்கிறாரு. முத்துசாமி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைங்கிறாரு. திரு EVK இளங்கோவன் எங்களுக்கு அதிமுக கூட போட்டி இல்லை அப்படின்றாரு. அவ்வளவு குறைத்து மதிப்பிடுறீங்களா? ஏற்கனவே தோத்து போன அதிமுகவுடைய எடப்பாடியார், அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத சிதறுண்ட அதிமுகவின் எடப்பாடியார் மட்டும் இதுதான் நாங்க தான் வெற்றி அடைய போறோம். அடுத்து அவர்கிட்ட சொல்ல, இந்த வெற்றி 2024 மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் அவர் சொல்றாரு. அப்ப அவர் திமுக குறைச்சு மதிப்பிடுறாரா கார்த்திகை செல்வன்? அது அவங்ககிட்ட நீங்க கேட்கணும் நண்பர் அக்னீஸ்வரன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு, குறைச்சு மதிப்பிடுவது என்ற பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு தான் இந்த ஆதாரம் கொடுக்கிறேன். இன்னும் கூட ஒன்றை சொல்லுவேன். நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கேட்டாங்க, என்னங்க நாங்க தான் பெரிய கட்சி, இப்ப எதிர்கட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொன்னார் நினைவிருக்கா கார்த்திகை செல்வன்? இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், ஆகவே நாங்க போட்டியிடுற பிரயோஜனம், நாங்க போட்டியிட மாட்டோம். அப்ப பாஜக தோத்து போகும்னு அவங்களுக்கு தெரியுது போட்டியிட்டா, ஏன்னா இது இடைத்தேர்தல், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா அவர் சொல்றாரு அதிமுக தான் வெற்றி பெறும் என்பது மட்டும் இல்ல,
அவரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் வாயை திறந்து பேசினாலே எங்களுக்கு ஓட்டு விழுந்துரும் அதிமுக. இது என்ன பேச்சு? அப்ப அன்னைக்கு இவ்வளவு அமைச்சர்கள் ஏன்ற கேள்வி அண்ணாமலை முன்வைக்கிறாரு. தோல்வி பயத்தாலதான் இத்தனை பேர் அங்க களம் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வேற வைக்கிறார் அவர். ஏன் நான் இப்படி சொல்லலாம்ல, ஒரு பெரும் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் அங்க போயிருக்காங்கன்னு நான் சொல்லக்கூடாதா? ஏங்க, ஒரு மாநில தேர்தலுக்கு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி கார்ல தொங்கிக்கிட்டே போய் ரோடு ஷோ காமிச்சாருங்க. அதாங்க இப்ப சமீபத்தில் நடந்தது. ஏங்க அப்படி போனாரு? அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, ஆக ஒரு இடைத்தேர்தல் என்று இதை லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் வேட்பாளருக்காக, தனது அணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்காக இன்றைக்கு திமுக அவ்வளவு தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கு. அது எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? இல்ல நீங்க வேணா சட்டம் கொண்டு வாங்க, இடைத்தேர்தலில் அமைச்சர்களே வரக்கூடாது பிரச்சாரத்துக்கு, அதை எல்லாரும் கடைபிடிக்கணும்ல. இந்தியா ஒன்று சொல்லுங்க. இல்ல 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 நம்ம அக்னீஸ்வரன் திமுக அரசு சொன்ன சில காரியங்களை எல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி அவரு சொன்னார், குறிப்பா நீட்டை பத்தி. நான் என்ன கேக்குறேன், ஆமா இன்னும் நீட்ல இருந்து விலக்கை பெற முடியலதான் தமிழ்நாடு அரசால், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா தரமாட்டேன் என்று பிடிவாதம் செய்து தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய வாழ்வை சூறையாடி கொண்டிருப்பது